Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudrapriya and the session is Banking Awareness Series Episode 3. India's top educated top batches are available in Unacademy. 5th April and 5th May and the new batches are available. If you are interested, get enrolled. Unacademy Combat, which is on every Sunday 10 a.m. If you are interested, get enrolled. So, types of account ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இது ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்கிற காசா ரேஷியோ அண்ட் இன்ஆக்டிவ் அண்ட் டார்மெண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், பல்க் டெபாசிட், நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதில் டெபாசிட்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ் அண்ட் பல்க் டெபாசிட்ஸ் பற்றி தான். ஸோ மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ டெபாசிட்ஸில் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், பல்க் டெபாசிட்னு 3 டெபாசிட்ஸ் இருக்குது. அண்டு நம்மளுக்கு தேவையான குவரிஸ் ஆர் சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஃபைல் பண்ணுறது, அதுக்கு இன்சார்ஜ் யார் அப்படின்றத பற்றி நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். அக்கௌண்ட் கேன் பி ஆப்ரேட்டட் ஃபார் அ டென்யூர் ரேஞ்சிங் ஃப்ரம் 7 days to 10 years. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் 7 daysலேருந்து மேக்ஸிமம் ஆஃப் 10 years வரையும் நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஃபெசிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் த டெபாசிட் ஆர் rupees 200 crore or more, they come under the bulk deposit and the interest rates may vary further. Interest will be paid at the contracted rate for the agreed period. ஸோ 2 கோடிக்கும் மேலே ஒரு டெபாசிட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் கேட்டகரியில் இல்லாமல் பல்க் டெபாசிட் கேட்டகரிக்கு மாறிடும். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அவங்க கான்ட்ராக்டில் சொன்னது படி எவ்வளோ பீரியடுக்கு அவங்க போடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் அந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போடுவாங்க. அண்ட் லோன் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் அப் டு 90% ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அண்ட் அக்யூர்ட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் வந்து ஒரு 2 lakhs வந்து போட்டுட்டேன். பட் திடீர்னு எனக்கு ஒரு 10வது நாள்லேயே வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால எனக்கு வந்து காசு தேவைப்படுது. அப்போ அந்த 2 லட்சத்தில் 90% ஆஃப் த அமௌண்ட் தான் என்னால் எடுக்க முடியும். ஸோ 2 lakhsல 90% ஆஃப் த அமௌண்ட் இன் த சென்ஸ் 10% எவ்வளோ, 20,000. ஸோ 20,000 மட்டும் என்னால் 20,000 மட்டும் என் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இல்லாமல் அதை எடுத்து நான் வந்து என்னோடய யூசேஜுக்கு அக்யூர்ட் இன்ட்ரெஸ்ட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். Moreover, tax deduction at source will be ensured by the bank if the interest income is more than 40,000 in a financial year. ஸோ நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன், அதுலேருந்து அது வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 40,000க்கு மேலே இருக்குது அப்படின்ற போது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வரும்ல. ஸோ அதை வந்து நான் டேக்ஸ் டிடக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கேன், ஒரு பேங்க்லேயே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்கேன், அது வந்து 40,000க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நான் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து என்னோட இன்கம் டேக்ஸில் காமிச்சு இன்கம் டேக்ஸ் நான் கட்ட வேண்டிய ஒரு வருஷத்துக்கு நான் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ்லேருந்து சம் அமௌண்ட் வந்து டெடியூஸ் ஆகும், தட் இஸ் ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அதுதான் டிடிஎஸ். ஸோ இஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் மோர் தென் இன்ட்ரெஸ்ட் இன்கமே, தட் இஸ் நம்மளுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து 40,000க்கு மேலே இருந்துச்சு இன் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ற போது நம்ம வந்து டேக்ஸ் டிடக்ஷன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துடலாம். லைக் 7 to 10 years, 7 daysலேருந்து 10 years வரையும் நம்ம டென்யூர் ரேஞ்சிங் வரும். 2 crore மேலே பண்ணாங்க அப்படின்னா அது பல்க் டெபாசிட்டில் போயிடும். ஸோ 2 crore பண்ணும்போது தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்குள்ளே வர முடியும். அண்ட் ஏதாவது எமர்ஜென்சிக்கு எனக்கு நான் அப்படி போட்ட காசு வந்து எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் 90% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துக்கலாம். அண்ட் என்னோடய இன்ட்ரெஸ்ட் நான் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 40,000க்கு மேலே வருது அப்படின்ற போது அதை வந்து நான் டேக்ஸ் டிடக்ஷனில் வந்து காமிச்சு டெடியூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அது ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறாங்க பாருங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட் ₹5 lakh ஃபார் 5 years நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற போது எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்ற போது ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி அதுக்கு தேவையான நான் 5 வருஷம் போட்டேன் இல்லையா, பட் 1 இயர்லேயே நான் எடுக்கலைன்ற போது அதுக்கான பெனால்ட்டியை வந்து நான் பே பண்ணிவிட்டு என்னோடய காசை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்னால் இல்லை அந்த பெனால்ட்டிலாம் கட்ட முடியாது, பட் எனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் தேவையில்லை, 5 லட்சமும் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் 50,000 மட்டும் வச்சுட்டு 4,50,000 வந்து நான் எடுத்துக்கலாம். அதை லோன் அமௌண்ட்டாக நான் எடுத்துப்பேன். டேக் லோன் அப் டு 90% ஆஃப் யுவர் டெபாசிட்ஸ். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆஃப் 5 lakh ஃபார் 5 year நான் போட்டேன் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் எனக்கு காசு வேணுன்ற பட்சத்தில் ஒரு ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு பெனால்ட்டியை பே பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கலாம். ஆர் 90% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நான் லோனாக எடுத்துக்கலாம். Next, fixed deposits. Once the tax is deduced, banks will give Form 16. நான் வந்து ஒரு அந்த 40,000க்கு மேலே என்னோட இன்கம் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மே வருது அப்படின்ற போது ஃபார்ம் 16 கொடுப்பாங்க டு த டெபாசிட். அந்த ஃபார்ம் 16 வந்து ஐடி ரிட்டர்ன்ஸில் நான் காமிச்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டேர்மாக இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே பாருங்கள். ஸோ விச் இஸ் வெரி சிம்பிள். லைக் ஒரு வருஷம் நான் என்னோட இன்கம் எவ்வளோ மாதம் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து அதுக்கு வந்து ஒவ்வொருக்கும் ஸோ 1 lakh-லேருந்து 5 lakh வரையும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை, 5 lakh-லேருந்து 10 lakh-க்கு 2.5% ஆஃப் டேக்ஸ் வந்து நான் கட்டணும் அப்படின்னு ஒவ்வொருக்கும் ரேஞ்சிங் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து காட்டுறது தான் அந்த இன்கம் டேக்ஸ். ஸோ அதில் ஃபார்ம் 16 வந்து நான் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து கட்ட வேண்டிய டேக்ஸை வந்து டெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பேங்க்கே வந்து நம்மளுக்கு ஃபார்ம் 16A கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போய் நம்ம ஐடியில் காமிக்கும் போது அவங்க ரிட்டர்ன்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து டெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட பர்டிகுலர் ஒரு சர்டைன் பார்ட் ஆஃப் த இன்கம் வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல, நான் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். If the depositor does not come in the bracket of income tax purview, he can deposit form number 15G or 15H. 15H எதுக்குன்னா for senior citizens-காக, so as to avoid a TDS by bank. ஸோ டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸஸை வந்து பேங்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுக்காமே இருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க கணக்கு காட்டும்போது இந்த மாதிரியான அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஏன் நீங்கள் ஃபார்ம் 16 கொடுக்கல ஆர் 15G 15H கொடுக்கலன்னு கேட்க வரும்ல. ஸோ அதனால அவங்க வந்து சேஃபர் சைட் எப்போவுமே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பெர் டேர்ம் ஆர் டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டை டேர்ம் டெபாசிட்னு சொல்லலாம். ஸோ 2 விதமாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் cumulative fixed deposit account. Standard fixed deposit accountல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, interest will be paid to you once in 3, 6, 12 months. At the end of the agreed period you will get only principal. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க, 6 மாதத்துக்கு ஒருக்க, 12 மாதத்துக்கு ஒருக்கான்னு அவங்க வந்து பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களோட இயர் முடிஞ்சிருச்சு, 1 இயருக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும்தான் வாங்குவீங்க. பட் தென் cumulative fixed deposit அக்கௌண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வில் பி accumulated till the maturity period. நம்மக்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டாங்க, அதை வந்து அங்கேயே வச்சுருப்பாங்க. லைக் அவங்களே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப்டர் த மெச்சூரிட்டி பீரியட். டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டையோடு சேர்த்து பிரின்சிபலை வந்து நம்ம மெச்சூரிட்டி பீரியட் 1 இயருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா 1 இயர் கழித்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன் குவான்டம் ஆஃப் மணி. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் tenure ஒன்லி. ஸோ அமௌண்ட்டை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, எத்தனை வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது. நம்ம யூஸ்வலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ஜஸ்ட் இயர் வந்து தட் வில் பி பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இயரை பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அது கூட இன்ட்ரெஸ்ட் மாறும் இல்லையா. ஏன்னா இப்போ 1 இயருக்கு 5%ன்னு போடும்போது 2 இயர்க்குன்னா அது 10%-ஆக மாற தான் செய்யும். ஸோ அமௌண்ட்டை பொறுத்து பர்சன்டேஜ் மாறக்கூடாது, தட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறக்கூடாது. டென்யூர் டைம், அவங்க டைமை பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு எத்தனை மாதம் வேணுமோ எத்தனை மாதத்துக்கு இன்டர்வலில் நடுவில் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். பட் தென் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டென்யூர் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிடைக்கும். பட் cumulative fixed deposit அக்கௌண்ட்டில் வந்து
மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் ரெண்டுமே அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். தென் ரெக்கரிங் டெபாசிட், மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆர் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் அ மந்த்லி டெபாசிட் வித் த பேங்க் ஃபார் அன் அக்ரீட் பீரியட். ஸோ மந்த்லி நம்ம டெபாசிட் பண்ணுறது தான். சீட்டு கட்டுறோம்ல, ஒரு இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ரெக்கரிங் டெபாசிட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீட்டு நம்ம ஒரு நகைச்சீட்டோ ஒரு நகை கடையில் வந்து நகைச்சீட்டு கட்டுவோம், ஆர் ஒரு பர்சன் கிட்ட சீட்டு பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ மந்த்லி டெபாசிட்டை வந்து நம்ம பேங்க் கிட்ட கொடுத்துட்ருக்கணும் ஃபார் த அக்ரீட் பீரியட். ஒரு வருஷத்துக்கோ 24 மாதம் 18 மாதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அக்ரீட் பீரியட் ஆஃப் டைமுக்கு மந்த்லி நம்மளோட டெபாசிட்டை வந்து நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இஸ் கிரெடிட்டட் ஆன் த அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ இன்டர்வல்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ பேலன்ஸ் அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவங்க வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. These are designed to induce small savers to save regularly. ஏன்னா என்னால் மொத்தமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் 10,000 இல்லை கரண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் 1,00,000 என்னால் போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்னோட மாத சம்பளத்துலேருந்து ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ மாதம் என்னால் பேங்க்கில் கட்ட முடியும் அப்படின்ற போது அந்த மாதிரி ஸ்மால் சேவர்ஸை இன்டியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் பீரியடே இதில் என்ன இருக்கும் அப்படின்னாலே 120 months, தட் இஸ் 10 வருஷத்துக்கு நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டோட இயர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோவா தான் இருக்கும், 10 years இருக்கும். ஸ்மால் சேவர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிடும். மந்த்லி டெபாசிட் நம்ம பேங்க் கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும் ஃபார் த அக்ரீட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் இதுவும், சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பல்க் டெபாசிட். நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே பார்த்தோம் தட் 2 crore மேலே இருக்க எந்த ஒரு டெபாசிட் ஐட்டமுமே வந்து அது பல்க் டெபாசிட்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் பல்க் டெபாசிட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வேரி பேஸ்ட் ஆன் த குவான்டம் ஆஃப் த டெபாசிட். ஸோ அந்த குவான்டம் ஆஃப் டெபாசிட்டை பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அவங்க போட போகிறாங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஸோ த காஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் இஸ் ஹை. இங்கே வந்து ஃபண்டு அதிகமாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பேங்க்கை நம்பி அவ்வளோ கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது கோடிகளில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அதிகமாக தான் இருக்கும். நார்மலி தீஸ் டெபாசிட்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ரொம்ப பணக்காரவங்க லைக் அம்பானி மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். அண்ட் பல்க் டெபாசிட்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ். பேங்கிங் கம்பெனிஸ் ரூல் 1985. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்கிங் கம்பெனிஸோட நாமினேஷன் ரூல்ஸ் வந்து 1985 பெர்மிட் பண்ணாங்க. தட் பேங்க்ஸ் டு பே டியூஸ் to nominee in the event of death or depositors without asking for succession certificate, without verifying claims of legal heirs. ஸோ ஒருத்தவங்க வந்து இப்போது கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஃபிக்ஸட் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்க. பட் அவங்க போட்டிருக்கிறது 5 yearsக்கு போட்டிருக்காங்க. 2 yearsக்கு மேலேயே வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படின்ற போது அந்த நாமினி அவங்க வந்து இட் இஸ் அட்வைசபிள் டு ரெக்கார்ட் நாமினின்னு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நாமினி இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அவங்க அக்ரிமெண்ட் போடும்போதே அந்த பேங்க் ஃபார்மல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பண்ணும்போதே நாமினி யாருன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நாமினிக்கு எந்த ஒரு செகண்ட் கொஷனிங்குமே இல்லாமல் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த ஈவெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் நடந்துச்சு அப்படின்ற போதே வித்தவுட் ஆஸ்கிங் ஃபார் சக்ஸஷன் சர்டிஃபிகேட், எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கேட்க மாட்டாங்க, எந்த வெரிஃபிகேஷனும் இருக்காது, லீகல் ஹேர்ஸ் வந்து எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் முன்னாடியே வந்து இது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இதை நம்ம வந்து ஒருத்தவங்க இப்போது ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபையோ பிள்ளைங்களையோ நாமினியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. லைக் சக்ஸஷன் எந்த ஒரு சக்ஸஷனும் கேட்காம அவங்க வந்து பெர்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இஸ் நார்மலி அவைலபிள் ஃபார்
சேவிங்ஸ் அக்கௌண்ட் யார் யார் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி, தட் இஸ் அவங்களோட நாமினி யாருன்னு போடுறதுக்கான ஃபெசிலிட்டி யார் யார் எந்தெந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் அக்கௌண்ட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நாமினி யார் யார் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறதில்ல அண்ட் அவங்க மோஸ்ட்லி காசை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. அண்ட் பல்க் டெபாசிட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து அமௌண்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கும் தேவையில்லை. ஸோ பேசிக்காக ஒரு நாமினேஷன் இருக்கணும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் few cases. It is advisable to record nominee for any bank transaction. Nominee means a person who is proposed or formally entered as the recipient of the grant or award. ஸோ அவங்க தான் நான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பதிலாக அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க என்னோட அமௌண்ட் அப்படின்றது தான் அந்த நாமினின்னு அர்த்தம். ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பேங்கிங் கம்பெனிஸ் நாமினேஷன் ரூல் 1985 தான் இந்த ரூல் வந்துச்சு. ஸோ இதுதான் பேங்க்கை வந்து பெர்மிட் பண்ணுது டு பே த டியூஸ் டு நாமினிஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் வித்தவுட் ஆஸ்கிங் ஃபார் சக்சஷன் சர்டிஃபிகேட் வித்தவுட் வெரிஃபையிங் கிளைம்ஸ் ஆஃப் லீகல் ஹேர்ஸ். ஸோ ரீகாலிங் த கண்டென்ட் என்னென்ன பார்த்தோம் இன்றைக்கி அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், பல்க் டெபாசிட் பார்த்துருக்கோம் அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ hope it was useful for you. and இன்னும் நீங்கள் உங்களோட ஷெட்யூல் போடலை, எஸ்பிஐ ஜேஏக்கு போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. அண்ட் சிஏ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் போய் அதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள் அண்ட் குவிஸஸ் போட்டு பாருங்கள். இப்போது நைட் வந்து 10:05 நம்மளோட டாக் அண்ட் மார்க் குவிஸ் அப்படின்ற குரூப்பில் வந்து குவிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கெட் to know that. and thanks for listening to my talks. and slide credit வந்து goes to SlideGo. ஸோ அவங்களோட டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் நான் இங்கே டீச் பண்ணியிருக்கேன். and have a happy day.